தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்தான் பரசுராமர். அது மட்டுமின்றி பரசுராம் மொழி இருந்ததால் தான் கேரளம் உருவானது என்னும் வரலாறும் உண்டு. வாங்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஜமதக்னி முனிவர் மற்றும் ரேணுகாதேவிக்கும் 5வது புதல்வராக பிறந்தவர் தான் பரசுராம். இவருக்கு ராமபத்ரா என்னும் பெயரிட்டனர். இவரது சகோதரர்கள் வேதங்கள் கற்கும் தருவாயில் ராமபத்ரரோ வாள் பயிற்சியில் ஈடுபட்டார். இவர் தீவிர சிவபக்தர். பரமசிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். சிவபெருமானும் காட்சியளித்து பரசுராம் என்னும் கோடாரியை தருவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் சிவபெருமானோ அந்த கோடாரி பெற தகுதியானவரா என்று நிரூபிக்க சொன்னார். பரசுராம் சிவபெருமானிடம் 21 நாட்கள் போரிட்டு சிவபெருமானின் நெற்றியில் ஒரு தழும்பு உருவாக்கினார். பரசுராமின் பலத்தை எண்ணி பெருமை கொண்ட சிவபெருமானும் பரசு என்னும் கோடாரியை வரமாக கொடுத்தார். அதனால்தான் இவருக்கு பரசுராம் என்னும் பெயர் வந்தது. ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி ஆற்றங்கரைக்கு சென்று தினந்தோறும் ஆற்று மணலில் குடம் செய்து நீர் நிரப்பி கொண்டு வருவது வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் அதுபோல் குடம் செய்து தண்ணீரில் பார்க்கும்போது நீரில் ஒரு கந்தர்வரின் முகம் தெரிந்தது. அதை கண்ட நொடி அவரது பதிவிரதத்திற்கு களங்கம் ஏற்பட்டதால் பானை உடைந்து போனது. அதனால் ஜமதக்னி முனிவர் தனது மகன்களை அழைத்து தாயின் தலையை வெட்ட சொன்னார். முதல் 4 மகன்களும் மறுத்ததால் சிலையாக மாற சாபமிட்டார். 5வதாக பரசுராமரை அழைத்து கூறிய நொடி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு உதாரணமாக அவர் தாயின் தலை துண்டிக்கப்பட்டது. இதை கண்ட முனிவரோ வரமளிக்க கேட்க பரசுராமரும் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்று வரத்தை கேட்டார். முனிவரும் அந்த வரத்தை அளித்தார். அவரின் தாயாரும் மற்ற சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்றார்கள். அதன் பிறகு கார்த்த வீரியார்ஜுனன் என்னும் அரசன் ஜமதக்னி முனிவரிடம் இருக்கும் காமதேனு என்ற இந்திரலோகத்து பசுவை ஜமதக்னி முனிவரை கொன்று கடத்தி சென்றார். அந்த பசு கேட்பதையெல்லாம் கொடுக்கும் என்பதால் அது அரசவையில்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் கொண்டு சென்றார். பரசுராமர் இந்த நிகழ்விற்கு பிறகு தன்னலமாக அவரை மட்டும் பழிவாங்காமல் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்த 21 தலைமுறை சத்திரிய மன்னர்களை அழித்தார். அதன் பிறகு தனது பாவங்களை போக்கிக் கொள்ள தன்னிடமிருந்த நிலங்களை எல்லாம் முனிவர்களுக்கு தானமாக அளித்தார். பின்பு கர்நாடகாவில் உள்ள கோகர்ணாவில் இருந்து தனது மழுவை எறிந்தார். மழு என்றால் கோடாரி. கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திரம் வரையிலான நிலப்பரப்பு வெளிவந்தது. அந்த இடம் மிகவும் செழிப்பாக இருந்ததால் கேரளா என்னும் பெயர் வந்தது. இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரும் பரசுராமர் ராமர் காலத்தில் இவர் கொடுத்த சாரங்கவில்தான் ராவணனை அழிக்க முக்கிய ஆயுதமாக அமைந்தது. அது மட்டுமின்றி மகாபாரதத்திலும் பீஷ்மர், துரோணாச்சாரியர் மற்றும் கர்ணனுக்கும் குருவாக விளங்கினார். இனி வரப்போகும் கலியுகத்திலும் கல்கி அவதாரத்திற்கு பயிற்சி கொடுத்து தீயவர்களை அழிக்க துணை நிற்பார் என்று பாகவத புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.